எதற்காகவும் மற்றவர்களை கைகாட்டி நீ தப்பிக்க நினைக்காதே. பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவர்களிடம் குற்றம் காண்பதில் மட்டும்தான் நிரூபிக்கிறார்கள். தங்களிடம் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடித்து அதை ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு உண்மையானவர்களும் அதை திருத்திக் கொள்ளும் அளவுக்கு நேர்மையானவர்களும் இங்கு மிக மிக குறைவுதான். முடிவெடுக்கும் இடத்தில் நீயே இருக்கும்போது உனக்காக மற்றவர்கள் முடிவெடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்காதே. அதன் பின்விளைவுகளை நீதான் அனுபவிக்க வேண்டும். முடிவுகள் தவறாகி போனால் உனக்காக முடிவெடுத்தவர்கள் ஓர் ஓரமாக நின்று வேடிக்கைதான் பார்ப்பார்கள். உன்னோடு சேர்ந்திருந்து உன் கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு உண்மையானவர்கள் இங்கு மிகவும் குறைவுதான். சிரித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. வலிகள் அழுகையில் மட்டுமல்ல, சில நேரங்களில் போலியான புன்னகையின் பின்னாலும் மறைந்திருக்கும். நம்மை சுற்றியுள்ளவர்களில் நமக்கு உண்மையாக இல்லாமல் யார் யாரெல்லாம் நடிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க நாமும் கொஞ்சம் நடித்துதான் ஆக வேண்டும். உண்மையில் நடிப்பும் நாம் பழகிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றுதான். வேஷம் போட்டு மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, வேஷம் போடுபவர்களிடம் நாம் ஏமாறாமல் இருக்க. ஆண்கள் அமைதியில் காட்டும் அன்பை விட பெண்கள் கோபத்தில் காட்டும் அன்பு மிகவும் ஆழமானது. பெரும்பாலானவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் கோபமாக பேசியதையே பெரியதாக எடுத்துக்கொண்டு பிரிந்து விடுகிறார்கள். உண்மையான அன்பு என்றால் அதில் சில கோபங்கள், பல மனஸ்தாபங்கள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவற்றில் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும். உன்னோடு இருக்கும் எல்லோரையும் உனக்கான துணை என்று நினைத்து விடாதே. உன்னிடம் அவர்களுக்கான தேவை தீர்ந்ததும் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். அப்போதுதான் உனக்கு புரியும், இந்த உலகில் எப்போதும் உனக்கு துணை நீ மட்டும்தான் என்று. உனக்கு ஏற்றாற்போல் பேசி உன் ஆர்வத்தை அறிந்து கொண்டு உன்னிடம் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் நபர்கள் இங்கு மிகவும் அதிகம். அவர்களின் பேச்சில் இருக்கும் கண்ணியமும் கனிவும் அவர்களின் செயல்களில் கொஞ்சமும் இருக்காது. எல்லோரையும் எளிதில் நம்பிவிடாமல் எப்போதும் கவனமாக இரு. நமக்கு ஓர் ஆபத்து நேரும் போதுதான் அறிந்து கொள்ள முடியும் நம்மோடு இருக்கும் சில உறவுகளின் குணங்களையும் அவர்கள் நமக்கு தரும் முக்கியத்துவத்தையும். நல்ல உறவுகளை இழக்காமல் இருக்க வேண்டுமானால் அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதில் தவறொன்றும் இல்லை. விட்டு கொடுக்க வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலம் கடந்திருக்கும். உங்களுக்கான வாய்ப்புகளும் கை நழுவி போயிருக்கும். பிறகு வருத்தப்பட்டு நிற்பதில் எந்த பயனும் இல்லை. வேஷம் போடுகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று ஆகிவிடுவதால் அதை எடுத்துச் சொல்பவர்கள் எல்லோரும் இங்கு கோமாளிகளாகத்தான் தெரிவார்கள். யாருடைய வேஷத்தையும் யாருக்கும் தோலுரித்து காட்டும் வேலை உங்களுடையதில்லை. பெரும்பாலும் அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்களே அனுபவிக்கும் போதுதான் அதை பற்றி முழுவதுமாக உணர்கிறார்கள். முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக் கூறும் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு கிடைப்பதென்னவோ உதாசீனங்களும் அவமானங்களும் தான். வாழ்வில் இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் இருக்கும். துணியை இரண்டாக வெட்டும் கத்தரிக்கோலும் அதை ஒன்றாக சேர்க்கும் ஊசியும் சேர்ந்து இருந்தால்தான் ஓர் அழகான ஆடையை உருவாக்க முடியும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிலும் இரண்டர கலந்து விடாமல் அனைத்தையும் கடந்து செல்ல பழகுங்கள். உன்னை உயிராக மதிக்கும் ஓர் உறவை நீ மதிக்காமல் இருந்தால் நீ உயிராக மதிக்கும் எந்த உறவும் உன்னிடம் சேர்ந்திருக்காது. உனக்கு மதிப்பு கொடுப்பவர்களையும் நீயும் மதிக்க பழகிக்கொள். கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. அதுவே மலையளவாக ஆகிவிட்டால் மனமும் மரத்துப் போகும், கண்ணீரும் வற்றி போகும். காலம் என்னும் புத்தகத்தின் கடைசி சில பக்கங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவர்களை எடை போடுவது என்பது நாம் மேலோட்டமாக செய்யும் மிக ஆழமான தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் வைத்து இவர்கள் இப்படித்தான் என்று எந்த முடிவுக்கும் வந்து விடாதீர்கள். நீங்கள் செய்யும் தவறுகளிலேயே அதுதான் மிகப்பெரிய தவறாக இருக்கும். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே நின்று நன்றாக வாழ கற்றுக்கொள். அதனால் இங்கு யாருக்கும் ஒரு நஷ்டமும் இல்லை. அவசரப்பட்டு தேவை என்று நெருங்கி பழகிவிட்டால் வெகு சீக்கிரத்திலேயே இது தேவைதானா என்று முடித்துக் கொள்ள தோன்றும். முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் யாரோடும் நெருங்க நினைப்பது நம் தவறுதான் என்பதை உணருங்கள்.
வாழ்க்கையில் யார் எத்தனை கஷ்டங்களை தந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க மறந்து விடாதீர்கள். இங்கு எல்லோருமே அவரவர்களின் மகிழ்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் எதையாவது இழந்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களையும் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பார்க்கின்ற அனைத்தையும் மனதிற்கு கொண்டு செல்லவும் கூடாது. மனதில் நினைக்கும் அனைத்தையும் எல்லா இடத்திலும் பேசிவிடவும் கூடாது. இந்த இரண்டுமே நமக்கு எப்போதும் பிரச்சனைதான். எதையும் மறந்துவிட்டு கடந்து செல்ல பழகிக் கொள்வதுதான் நமக்கு நல்லது. என்னதான் நமக்கு நன்றாக நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வெளியில் வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்க கூடாது. அதுபோலத்தான் சில போலியான உறவுகளும். அவர்களின் போலித்தனம் நமக்கு தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களோடு சேர்ந்திருப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பதே எல்லோருக்கும் நல்லது. எவருடனும் அதிகமாக நெருங்கி பழக வேண்டாம். முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் ஏற்படும் அதிக நெருக்கம் அலட்சியத்தை உண்டாக்கி உணர்ச்சிகளை உருக்குலைய செய்து நம்முடைய மன அமைதியை முழுவதுமாக கெடுத்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். சிலர் கோபத்தில் பேசும்போது அதை கொஞ்சம் கவனமாக கேள். அதுதான் பல உண்மைகளை வெளிப்படுத்தும் நேரம். அவர்கள் மனதில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதும் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதும் அப்போதுதான் நமக்கே தெரிய வரும். நாம் வெறுக்க வேண்டியது ஒரு சில மனிதர்களிடம் உள்ள தீய குணங்களை மட்டும்தானே தவிர அந்த மனிதர்களையே அல்ல. உங்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை அல்லது அவர்களோடு சேர்ந்திருக்க முடியவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடுங்கள். யாரையும் வெறுத்து ஒதுக்குவதால் இங்கு யாருக்கும் ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை. சிலவற்றை மறப்பதற்கும் முதலில் பழகிக் கொள்ளுங்கள். இந்த சுயநல உலகில் சிலர் தரும் காயங்களுக்கு கடந்த கால நினைவுகளை துணை தேடினால் உங்கள் கண்ணீர் வாழ்க்கை முடியாத தொடர்கதையாகத்தான் இருக்கும். உண்மையான உறவு என்பது நிலை கண்ணாடியும் நிழலும் போல. கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் நம்மை விட்டு விலகாது. உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாத வரை உன்னை யார் வஞ்சித்தாலும் காலமும் சூழலும் உனக்கு சாதகமாகவே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்க வேண்டியதில்லை. நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை. கூட இருப்பவர்கள் எல்லாம் எப்போதும் கூடவே இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். யார் எப்போது எதற்காக விலகிச் செல்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகில் யாரால் நன்மை கிடைக்கிறதோ அவர்களை விட அந்த நன்மைக்கு அருகில் இருப்பவர்களுக்குத்தான் அதிக மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். எப்போதும் உங்களை சுற்றி நன்மைகளும் நல்ல மனம் படைத்தவர்களும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் சந்திக்கும் மனிதர்களில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம். நாம் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எல்லோரிடமும் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. கற்றுக்கொண்டும் பெற்றுக்கொண்டும் கடந்து செல்லுங்கள். விலகிச் செல்லும் யாருடைய அன்பையும் கெஞ்சி கேட்டு அவர்களின் கால்களையே சுற்றி கொண்டிருக்காதீர்கள். சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர எதையும் மறைத்து கொண்டு வாழக்கூடாது. இல்லை என்றால் வாழ்க்கையே பெரும் சுமையாக மாறிவிடும். வாழும் வாழ்க்கை நமக்கானது என்பதை மறந்துவிட்டு அடுத்தவர்களின் விருப்பத்திற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவும் தான் இங்கு பலரின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மை, அன்பு, நேர்மை ஆகியவற்றை ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உண்மை உள்ளவர்களும் நேர்மையானவர்களும் அன்பு கொண்டவர்களும் மரணத்தை கூட கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்களும் நீ போன பிறகு உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை முழுமையானது, அன்பானது என்றுதான் அர்த்தம். அன்பிற்காக யாரையும் கஷ்டப்படுத்தாதீர்கள். உண்மையான அன்பு தன் கஷ்டங்களையும் மறைத்து மற்றவர்களின் மகிழ்ச்சியை மட்டுமே காண விரும்பும். ஒருபோதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக யாரையும் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். தான் மட்டுமே நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களை விட கூட இருப்பவர்கள் நன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்களே இங்கு அதிகம். எல்லோரையும் எளிதில் நம்பிவிடாதீர்கள். யார் எப்போது எப்படி சிந்திப்பார்கள் என்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது.
நாம் சந்திக்கும் அவமானங்களிலும் சில நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம். நம்மை சிலர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் நமக்கு தரும் அவமானங்கள் தான் அடையாளம் காட்டுகிறது. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மட்டும் பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்யும் நாம் நம்முடைய தவறுகளை மட்டும் கண்டுகொள்வதே இல்லை. நம்மை நாமே கேள்வி கேட்காத வரையில் நம் தவறுகளை நாம் உணரப்போவதும் இல்லை. நம் தவறுகளை நாம் உணராத வரையில் மற்றவர்களை குற்றப்படுத்தும் தகுதி நமக்கு இல்லை என்பதை உணருங்கள். எப்படி இருந்தால் இறந்த பிறகும் நம்மை பற்றி பேசுவார்கள் என்று சிந்திக்காதீர்கள். இருக்கும்போதே நம்மை பற்றி பேசும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். உயிரோடு இருப்பதற்குத்தான் காற்று அவசியம், இறந்து போன பிறகு அல்ல. நாம் ஒருவர் மீது வைக்கும் நம்பிக்கை எல்லாவற்றையும் எளிதாக்குகிறது. நம்பிக்கையின்மைதான் எல்லாவற்றையும் கடினமாக்கி விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பெரும்பாலும் ஏமாற்றம் மட்டுமே பரிசாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் தரும் ஏமாற்றங்களால் தான் நம்முடைய அத்தனை மகிழ்ச்சிகளையும் தொலைத்து விடுகிறோம். முறிந்த கிளைகளுக்காகவும் உதிர்ந்த இலைகளுக்காகவும் கவலை கொள்ளாமல் புதிதாக துளிர்த்து உயர வளரும் மரங்களைப் போல உங்கள் உறவை முறித்தவர்களுக்காகவும் உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்காகவும் கவலை கொள்ளாமல் புது தெம்புடன் வளர்ந்து அவர்களின் முன்பே உயர்ந்து காட்டுங்கள். முடிந்தவரை நீங்கள் கண்ணீர் சிந்துவதை கூட யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நம் கண்ணீரை நம் கையே துடைத்துக் கொள்ளும் போதுதான் மனம் தெளிவான முடிவுக்கு வரும். மற்றவர்கள் தரும் ஆறுதலுக்கும் உதவிகளுக்கும் அடிமையாகிவிட்டால் கடைசி வரை நாம் மற்றவர்களையே எதிர்பார்த்து நிற்க நேரிடும். யாரையும் குறை சொல்லிக் கொண்டும் ஊரை பழித்துக் கொண்டும் இருக்காதே. உன்னை மாற்றிக்கொள், அதுதான் உனக்கான நிம்மதியை பெற்றுத்தரும். மற்றவர்களின் குறைகளை நீ கண்டுபிடித்து சொல்வதால் யாரும் அதை திருத்திக் கொள்ளப் போவதும் இல்லை, உணரப்போவதும் இல்லை. மனம் ஒரு மோசமான கிடங்கு. மகிழ்ச்சியான தருணங்களை மறந்துவிட்டு மற்றவர்கள் தந்த துன்பங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு தள்ளாடுகிறது. நம் மனதை பழக்கப்படுத்த வேண்டும் தீயவைகளை மறந்து தொலைப்பதற்கு. அதற்காக நமக்கு கிடைத்துள்ள ஒரு அற்புதமான வரம்தான் ஞாபக மறதி. ஞாபக மறதியை சரியாக பயன்படுத்திக் கொள்ள மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் உன்னை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நிமிர்ந்து நடக்கும் போது மட்டும் உன்னை தடுக்கிவிட பலரும் வந்து நிற்பார்கள். நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா என்ற எதிர்பார்ப்பை விட நம்மோடு இருப்பவர்களில் யார் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறார்கள் என்ற விழிப்புணர்வே அதிகம் தேவை. அவர்களுடைய பக்குவமின்மையினாலும் அறியாமையினாலும் தான் மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துகிறார்கள். உங்களின் சொந்த பக்குவமின்மையினாலும் அறியாமையினாலும் மற்றவர்கள் உங்களை காயப்படுத்த நீங்களே அனுமதிக்கிறீர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவர்களை விட வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகத்தான் இருக்கும். அவர்களுக்குத்தான் தெரியும் சிலர் தரும் வலிகள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் ஆறாத ரணங்களை தரக்கூடியது என்று. பல நேரங்களில் நம்மை நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை. ஆனால் நேசிக்க ஓர் அன்பு கிடைக்கும் போது அதை நினைத்து கூட பார்க்க மறந்து விடுகிறது. உண்மையான உறவுகளுக்கு நீங்கள் தரும் உதாசீனங்களே உங்களை மீண்டும் தனிமையிலும் துன்பத்திலும் தள்ளிவிடுகிறது. நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே எப்போதும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று நினைத்து அவர்களின் பாதையில் பின்தொடராதீர்கள். அந்த நிம்மதி நீண்ட நேரம் நிலைத்திருக்காது என்ற உண்மையையும் புரிந்து கொள்ளுங்கள். இதயத்தில் குறை இருந்தால் அதை சரி செய்ய பல வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் மனக்குறைக்கு நீங்கள் மட்டுமே சிறந்த வைத்தியர் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கு யாரும் உங்கள் காயங்களுக்கு மருந்தாகவும் இருக்க மாட்டார்கள். உங்கள் காயங்களுக்கு மருந்து போடவும் மாட்டார்கள். நம் காயங்களை இன்னும் பெரிதுபடுத்தி நாம் கண்ணீர் சிந்துவதை கண்டு ரசிப்பவர்களே இங்கு அதிகம். உங்களுக்கு எப்போதும் நீங்களே மருந்தாக இருப்பதுதான் நல்லது. நம் வாழ்வில் நிஜங்கள் தரும் சந்தோஷங்களை விட நினைவுகள் தரும் சந்தோஷமே அதிகம். நிஜங்கள் எப்போதும் நம்மோடு நிலைப்பதில்லை, நினைவுகள் ஒருபோதும் அழிவதும் இல்லை. கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலிடு. அப்போதுதான் இனி கடக்கப் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுக்க முடியும். ஒரே ஒரு பண தேவை சில தன்மானங்களையும் பல அவமானங்களையும் விலைக்கு வாங்கி விடுகிறது. பணத்திற்காக மற்றவர்களிடம் கையேந்தும் போது
உண்மையாக பழகுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்போதும் தனிமையாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் பொய்யாக பழகுபவர்களை சுற்றித்தான் எப்போதும் கூட்டமும் ஆட்டமும் இருக்கும். குழந்தைகளைப் போல எதற்கெடுத்தாலும் அழுது சாதித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். அடிக்கடி கண்ணீர் விட்டால் உங்கள் நியாயமான கண்ணீருக்கும் மதிப்பிருக்காது என்பதை உணருங்கள். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்கள், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்கள், வியாதியில் நம்மை விசாரித்தவர்கள், உயிர் உள்ளவரை இவர்களை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாம். நிழல்களுக்கு நடுவில் வாழ்வதை விட நிஜங்களுக்கு நடுவில் வாழ்ந்து பாருங்கள். அப்போதுதான் வாழ்வின் உண்மை அர்த்தம் புரியும். உங்களோடு இருப்பவர்களில் எல்லோருமே உண்மையான அன்போடு இருப்பதில்லை. அவர்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று உங்களிடம் இருப்பதால் தான் அவர்கள் நிழல் போல உங்களையே சுற்றி வருகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சிறிது காலம் எல்லாவற்றையும் பறிகொடுத்த ஏழையைப் போல் நடித்து பாருங்கள். அப்போது தெரிய வரும், அவர்களின் தேவைக்காக நிழல் போல உங்களை தொடர்ந்தவர்கள் யார், உண்மையாகவே உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் யார் என்பது. பல நேரங்களில் பல சூழல்களில் பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, வேண்டுமோ வேண்டாமோ அனைத்தையும் சகித்துக்கொண்டு நாட்களை கடத்த சொல்லித் தருகிறது வாழ்க்கை. ஒருவனுக்கு எதிரிகள் அதிகம் என்றால் அவன் வீரன் என்று அர்த்தம். ஆனால் துரோகிகள் அதிகம் என்றால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். அதிக பசி உடையவன் உணவை ருசிக்க தவறிவிடுகிறான். அதிக கோபம் கொள்பவன் வாழ்வை ரசிக்க தவறிவிடுகிறான். நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் நம்மோடு இருப்பவர்களை விட நம் துன்பத்தில் நம்மோடு இருப்பவர்களே நம்பிக்கைக்கு உரியவர்கள். மற்ற எல்லோரும் அவர்களின் தேவைக்காக நம்மை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் பச்சோந்திகள்தான். நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள். அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை வேண்டாம். அந்த திமிர்தான் உங்களின் பேரழகு என்பதை உணருங்கள். ஆளுக்கு தகுந்தாற்போல் வேஷம் போடுவதை விட திமிராக இருப்பது ஒன்றும் கேவலமானதல்ல. வாழ்க்கையில் எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து. அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கிறார். உன்னை தூக்கி எறிந்த சில மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. எல்லா நிலங்களிலும் பயிரிடுவதில்லை. சில நிலங்கள் கட்டாந்தரையாக கிடக்கின்றன. அதற்காக அதை கேவலமாக பார்க்க வேண்டியதில்லை. புல் கூட முளைக்காத நிலம் தானே என்று கீழ்த்தரமாக நினைத்து விடாதீர்கள். புல் கூட முளைக்காத நிலத்திற்குள் புதையல்கள் கூட இருக்கலாம். நம் வாழ்வில் சந்திக்கும் சில மனிதர்களும் அப்படித்தான். அவசரப்பட்டு யாரையும் கீழ்த்தரமாக நினைத்து விடாதீர்கள். பெண்களின் மனதை மட்டும் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆண்கள் மட்டும் என்ன புரிந்து கொள்கிற மாதிரியா இருக்கிறார்கள்? புரிதல் என்பது ஆபத்தில்லாமல் இருக்கும் மனிதர்களிடம் மட்டுமே சாத்தியம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை காண்பதுதான் சாத்தியமில்லாதது. நமக்கு என்ன மனநிலை என்பதை நாமே புரிந்து கொள்ள முடிவதில்லை. வளரும் குழந்தை ஒரு வார்த்தை பேசாதா என்று ஏங்குகிற நாம் தான் சில நேரங்களில் வளவளவென்று பேசிக்கொண்டே இருக்கிறதே என்று வசைபாடுகிறோம். நமக்கு பழக்கம் இல்லை கால மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு. பழகி பார்த்தால் எல்லாம் இன்பம் தருபவைதான். 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றென்றும் புன்னகை நம் வாழ்வை எவ்வளவு அழகாய் மாற்றும் என்பதை சிந்தித்து பாருங்கள். காயம் தந்த யாரையும் நினைத்து கண்ணீர் சிந்துவதை நிறுத்துங்கள். வாழ்வை இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக கொண்டாடத் தொடங்குங்கள். பிரிந்து சென்ற உறவுகளிடம் நீயே தேடிப்போய் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன் லட்சியத்தை நிரூபித்து காட்டு. பிரிந்து சென்ற எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும். கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதே. ஆறுதலாக வருபவர்களே ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள். தலையில் இருக்கும் வரை முடியை அழகுபடுத்தி ரசிக்கும் நாம் அதுவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்த பிறகு அருவருப்புடன் பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் மதிப்பும் மரியாதையும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் உங்களை அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் உங்களை மட்டம் தட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 3வது நபரை பற்றி பேசிக்கொள்ளாமல் எவ்வளவு நேரம் உங்களால் பேச முடிகிறதோ அதுவே உபயோகமான உரையாடல். மற்றதெல்லாம் வீணான நேர விரயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
உங்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களின் முன்னால் ஒருபோதும் அழுது விடாதீர்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் கஷ்டத்தை அல்ல, உங்கள் கண்ணீரைத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு கனிவான பார்வை, ஒரு அன்பான புன்னகை, இவை போதும். உறவுகளுக்குள் உங்களால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும். அழகாய் பேசுவதை விட அன்பாய் பேசி பழகுங்கள். அழகாய் பேசும் பல வார்த்தைகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கே உணர்வுகள் அதிகம். யாரும் அறிந்திடாத முகம் ஒன்று அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அது வெளியில் தெரியாத வரை அனைவருமே நல்லவர்கள்தான். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகம் கவரப்படுகிறார்கள். தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. நண்பன் எதிரியாகும் போது நிம்மதி போய்விடும். எதிரி நண்பனாகும் போது நம்பிக்கை போய்விடும். உறவுகளை சரியாக கையாளுங்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் உண்மையாக இருப்பவர்கள்தான் அதிக ஏமாற்றங்களையும் காயங்களையும் அனுபவிக்கிறார்கள். ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம்தான், ஆனால் பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிடைக்காத போது தேடல் அதிகம், கிடைத்துவிட்ட பிறகு அலட்சியம் அதிகம். இதுதான் இங்கே பலருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நிலையிலும் தடுமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும் கோபப்படும் போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தாலே போதும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் வரங்களை தக்க வைத்துக் கொள்வதும் தவற விடுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. வாழ்க்கையை எப்போதும் அனுபவித்து மகிழுங்கள். உங்களை உணராத இடங்களில் நீங்கள் ஒதுங்கியே நில்லுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்களை ஒதுக்குபவர்களுக்கும் நல்லது. கடந்து போன நினைவுகள் கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்காமல் இருப்பதே நல்லது. அன்பு விலை மதிப்பில்லாதது. யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பை உணரவும் முடியும். உங்களிடம் அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் விரைவில் தூக்கி எறியப்படுவீர்கள். உங்கள் அன்பும் நீங்களும். பல சண்டைகள் பிடிக்காததால் வருவதில்லை, அளவுக்கு அதிகமாக பிடித்ததால் கூட வருகிறது என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லைதான், ஆனால் எப்போதும் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெட்டுத்தான் போகிறது. எல்லோரும் தன்னை சிறந்தவர்களாக காட்டிக்கொள்ளத்தான் மற்றவர்களை பற்றி குறை கூறி விமர்சனம் செய்கிறார்கள் என்பதே உண்மை. உங்கள் கையில் கிடைக்கும் எதையும் பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு முறை நழுவ விட்டால் நீங்கள் திரும்ப தேடும்போது அதற்கு உயிர் இல்லாமல் கூட போகலாம். ஒருவர் செய்த நன்றியை மறந்தவர்கள் அவர்களின் மனசாட்சிக்கு கூட நேர்மையாக இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாவியை நாம் தொலைத்துவிட்டு தண்டனையை பூட்டிற்கு கொடுக்கிறோம். தண்டிக்க தெரிந்த நமக்கு தவறு யாருடையது என்பதை மட்டும் ஆராய்ந்து பார்க்க நேரம் இருப்பதில்லை. யாரையும் முழுவதுமாக நம்பாதே. இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் உங்களோடு பழகுவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலரிடம் தாமரை இலையைப் போல் இருந்து விடுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத அவர்களுடைய சிந்தனைகளை எடுத்து உங்கள் மனதில் ஒட்டி கொள்ளாதீர்கள். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை. உன்னை ஒருவர் இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றுமே நீ நீயாகவே இருப்பதுதான் நல்லது. ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சிக்க கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. ஒருவரை காயப்படுத்தும் முன் நன்றாக யோசியுங்கள். நீங்கள் ஏற்படுத்துகின்ற காயங்கள் மன்னிக்கப்படலாமே தவிர என்றும் மறக்கப்படுவதில்லை. எப்படி பழக வேண்டும் என்பதை விட எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பதுதான் உறவுகளில் முக்கியமானது. வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வந்தாக வேண்டும். யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் தராசும் அல்ல, நீங்கள் எடைக்கல்லும் அல்ல.
பொருத்தமாக வேண்டும் என்று தேடி தேடி தேர்ந்தெடுத்தவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் பிரிந்து போய்விடும். யதார்த்தமாக கிடைத்தவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வாழ்வில் நம்மோடு தொடர்ந்து வரும். இது பொருட்களுக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் பொருந்தும். இரக்க குணம் தேவைதான், ஆனால் மற்றவர்கள் நம்மை ஏமாளி என்று சொல்லும் அளவுக்கு இரக்க குணம் தேவையில்லாதது. உனக்கு பிடித்தமான விஷயங்களில் எப்போதும் எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் விதி எப்போதும் உனக்கு பிரியமான வடிவில்தான் உன்னை நெருங்கும். பேச விருப்பமே இல்லாத சிலரிடம் பதில்களை எதிர்பார்ப்பதை விட உங்கள் கேள்விகளை குறைத்துக் கொள்வதுதான் நல்லது. சில நாட்கள் பேசாமல் இருந்துவிட்டால் சில உறவுகள் அருந்து போகும், பல உறவுகள் மறைந்தே போகும். கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. அனைவருமே யாரோ ஒருவரால் கல்லாக்கப்பட்டவர்கள்தான். எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும், இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அறிவுரைகளில் புரியாதது அனுபவங்களில் புரிந்துவிடும். சில வழிகளோடு அடுத்தவர் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனால் அவர்கள் கையும் கரியாகிவிடும் என்பதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. தனக்கு மற்றவர்களிடம் ஒரு வேலை முடியும் வரை அவர்களைப் போல் எவரும் இல்லை என்பதில் தொடங்கி அந்த வேலை முடிந்த பிறகு உன்னை போல் 1000 பேர் கிடைப்பார்கள் என்பதில் முடிந்து விடுகிறது சில மனிதர்களின் உறவுகள். நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் பறவையின் இறகு ஒன்று கீழே விழுவதால் அது பறப்பதை பாதியில் நிறுத்தி விடுவதில்லை. இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் உன் வாழ்க்கை பயணத்தை பாதியில் நிறுத்திவிடாதே. உங்களுக்கு வரும் துன்பம் கூட ஒரு வாய்ப்புதான். அதை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதில்தான் உங்களது திறமை இருக்கிறது. ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனோடு விளையாடி பார்க்காதீர்கள். ஏனெனில் அது அன்பு மட்டுமல்ல, உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அதுதான். உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் செயலை ஒருபோதும் செய்து விடாதீர்கள். அதனால் அவர்களின் மனம் உடைந்தால் எதை கொண்டும் அதை நீங்கள் சரி செய்யவே முடியாது. ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். ஒருபோதும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது உன்னுடைய மனம்தான் உடைந்து சிதறிவிடும்.